பிரெக்னன்ட்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த சின்ன மாத்திரை ஆகப்பட்டது உங்க பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சின்ன மாத்திரையோட பேரு தான் வந்து ஃபோலிக் ஆசிட். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த மாத்திரை வந்து ரொம்ப முக்கியம் பிரெக்னன்சில. ஏன் அப்படின்னா உங்க பேபியோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பைனல் கார்டு, நியூரல் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸலண்டா டெவலப் ஆகுறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குதுங்க. மெயினா இந்த ஃபோலிக் ஆசிட சாப்பிடுறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேபி டெவலப்மெண்ட்ல ஒரு சில குழந்தைகள் வந்து ஏர்லி பிரெக்னன்சில, அதாவது வித்தின் 12 வீக்ஸ், 8 to 10 வீக்ஸ்ல வந்து அனன்கெஃபாலி, அதாவது இந்த ஸ்கல் போன் வந்து சரியா மூடாம இருக்கும். அனன்கெஃபாலி, ஸ்கல் கவர் ஆகாம தலை சரியா இல்லாம இருக்கும். அந்த மாதிரி அனன்கெஃபாலியை வந்து தவிர்க்கலாம். ரெண்டாவது, தன்னோட நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். நியூரல் டியூப் டிஃபெக்ட், ஸ்பைனா பைஃபிடான்னு சொல்ற முதுகு தண்டுல வர ஒரு கட்டியை வந்து தவிர்க்கலாம். மூணாவது விஷயமா வந்து கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட், இந்த உதடு தாடையில வரக்கூடிய அந்த எலும்பு பிரச்சனைகள், கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட்ன்ற அந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். சோ அம்மாக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிடுறதுனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, அம்மாக்கு வந்து மெயினா ஃபோலிக் ஆசிட் வந்து ரெட் பிளட் செல்ஸை உற்பத்தி பண்றதுனால அவங்களோட ரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது, பிபி வர்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். மூணாவது வந்து லோ பர்த் வெயிட், வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையோட பர்த் வெயிட் வந்து கம்மி ஆகுறத தடுக்கப்படுது. அடுத்து நாலாவது வந்து ப்ரீடேர்ம் லேபர், குறை பிரசவம் நடக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ஒரு பெரிய தடுப்பு சுவரா இருக்கு. சோ இந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது ஒரு சின்ன மாத்திரை தான், ஆனா அது செய்யற வேலைகள் எல்லாம் பாருங்க ஒரு மிராக்குலஸான வேலைகள். சோ இந்த ஃபோலிக் ஆசிடை வந்து எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னா, ஃபோலிக் ஆசிடை வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே ஒரு 3 months முன்னாடி சாப்பிடணும். ஏன்னா இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்றது பிரெக்னன்சிக்கு, அதாவது அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகி, ஃபெர்டிலைசேஷன் ஆகி, இம்ப்ளான்டேஷன் ஆன உடனே பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நமக்கே வந்து பிரெக்னன்ட்ன்றது லேட்டா தான் தெரியும், 40 days அப்புறமா. ஆனா பிரெயின் டெவலப்மெண்ட் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுறதுனால இந்த ஃபோலிக் ஆசிட நம்ம 3 months பிஃபோர்ல இருந்தே நம்ம சாப்பிட்டுட்டு வரோம்னா நம்மளோட பிளட் லெவல்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருந்து எல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். சோ அதனால 3 months பிஃபோர்ல இருந்து, இல்ல பிரெக்னன்சி எப்ப பிளான் பண்றீங்களோ அப்பையில இருந்து இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிடுறது பெஸ்ட்ங்க. எப்ப எந்த டைம்ல சாப்பிடணும்னா 3 வேளையில நீங்க எந்த டைம் வேணா சாப்பிடலாம். ஆனா பெஸ்ட் டைம்னு சொன்னா ஆஃப்டர் ஃபுட் அட் நைட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட். சோ மறக்காம பிரெக்னன்சி பிளான் பண்றவங்க, பிரெக்னெண்டா இருக்கவங்க அட் ஃபர்ஸ்ட் 3 months இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை மறக்காம சாப்பிடுங்க. இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, யாரு வந்து பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ. தேங்க்யூ. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பிரெக்னன்ட்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த சின்ன மாத்திரை ஆகப்பட்டது உங்க பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சின்ன மாத்திரையோட பேரு தான் வந்து ஃபோலிக் ஆசிட். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த மாத்திரை வந்து ரொம்ப முக்கியம் பிரெக்னன்சில. ஏன் அப்படின்னா உங்க பேபியோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பைனல் கார்டு, நியூரல் கனெக்ஷன்